ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி உத்தர வழிபாடு. பங்குனி உத்தரங்கிறது மாதத்தின் 12வது மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரமும் இணைந்து பௌர்ணமி தினத்தில் வர்றது தான் பங்குனி உத்தரம். அது மட்டும் இல்லை, 100 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணத்தன்னைக்கு இந்த பங்குனி உத்தரம் வருது. இது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:46க்கு தொடங்கி அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 11:16 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி திதியை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:17க்கு தொடங்குது, திங்கட்கிழமை மதியானம் 1:16 வரைக்கும் இருக்குது. இதனால் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வழிபாடு செய்யலாமா அல்லது திங்கட்கிழமை செய்யலாமான்னு. உத்திர நட்சத்திர வழிபாடுறதுக்கு பார்த்திங்கன்னா வழிபாடு திங்கட்கிழமை தான் செய்யணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த திதி இருந்தாலுமே அது சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரம் 2 இணைந்து இருக்கிறதுனால நம்ம திங்கட்கிழமை வழிபாடு செய்கிறது சிறந்தது. அன்றைய தினம் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் நீங்கள் முருக வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் முருகர் படம் இருந்ததுன்னா நல்லா துடைச்சிட்டு அதுக்கு பன்னீர் வச்சு துடைங்க, சந்தனம் குங்குமம் வைங்க, நல்ல வாசனை உள்ள பூக்களை முருகன் படத்துக்கு போடுங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கலாம். கல்கண்டு போட்டு பால் அதுவும் வைக்கலாம், இல்லை சக்கரை பொங்கலும் வைக்கலாம். உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் வைங்க. வெற்றிலை பாக்கு எல்லாமே நீங்கள் வெற்றிலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியமும் வச்சுட்டு நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு அகல் விளக்குலையாவது நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். இது எல்லாம் செஞ்சு முடித்ததும் நீங்கள் ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி போட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் வைங்க. உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் வேண்டிக்கோங்க. முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் மனசார உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. அது மட்டும் இல்லை, அந்த நாளில் நீங்கள் கந்தசஷ்டி படிக்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முருகனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட நீங்கள் முக்கியமாக திங்கட்கிழமைக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யணும். நீங்கள் அன்னதானம் செய்கிறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே முருகப்பெருமான் மாற்றுவாங்க. அன்றைய தினம் மறக்காமல் யாராவது ஒருத்தவங்களுக்காவது உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. சிவ வழிபாடும் செய்யுங்க. ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளான பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு உகந்த தேதி திங்கட்கிழமையும் இணைந்து வர்றது விசேஷமான ஒன்று. சிவபெருமானுக்கு உகந்த நாளான அந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நிச்சயமாக சிவனின் அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த பங்குனி உத்தர வழிபாட்டை எளிமையான முறையில் செய்து இந்த தெய்வங்களோட அருளை நம்ம பரிபூரணமாக பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சிவபெருமானின் கருணையோடும் முருகப்பெருமானின் கருணையோடும் நம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். நன்றி.